இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் 3 நாள் பயணமாக இந்தியா வரும் நிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து இஸ்ரேல் அமைச்சர்கள் இந்தியாவுக்கு விசிட் எடுத்து வரும் நிலையில் என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலின் நிதியமைச்சராக இருக்கும் பெசலல் ஸ்மோட்ரிச் இன்றைய தினம் இந்தியா வருகிறார். இன்று முதல் 10ஆம் தேதி வரை இந்தியாவில் பயணம் செய்யும் அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் மனோகர் லால் கட்டர் ஆகியோரை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்த இருக்கிறார். மேலும் மும்பை மற்றும் காந்தி நகரில் உள்ள குஜராத் சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்திற்கு விசிட் அடிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தின் போது இரு நாட்டு நிதியமைச்சர்களின் ஆலோசனையை தொடர்ந்து இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான வரைவறிக்கை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் ஆலோசனைக்கு பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெரிகிறது. இந்தியாவுடன் இஸ்ரேலின் பொருளாதார மற்றும் நிதி உறவுகளை வலுப்படுத்தவும், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்டவை குறித்து தீர்வு எட்டப்படுவதுமே இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பட்சத்தில் இந்தியாவில் இஸ்ரேல் முதலீட்டாளர்களுக்கும் இஸ்ரேலில் இந்திய முதலீட்டாளர்களுக்கும் நிதி மற்றும் சட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட நடைமுறை எளிதாகும் என்று தெரிகிறது. அதோடு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் மட்டும் இஸ்ரேல் அமைச்சர்கள் 3 இந்தியாவுக்கு வந்து சென்றுள்ள நிலையில் அந்நாட்டு நிதியமைச்சரின் விஜயம் கவனம் ஈர்த்துள்ளது. இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஆண்டு வர்த்தகம் சுமார் 400 கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் முதலீட்டு நடைமுறையை எளிதாக்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.